இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் நமக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார். ப்ரோ இது பார்த்தீங்கன்னா $400 ஒரே நல்ல ஏர்னிங் எடுத்திருக்காங்க ப்ரோ, இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிருந்தார். கண்டிப்பாக அது உண்மை தான். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரே வந்து ப்ரூஃபாக போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது எப்படி ப்ரோ ஏர்னிங் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது உண்மை தான். நம்ம இப்போ வந்து உங்களுக்கு அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை அழுத்தி விட்டுருங்க. இது போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அவர் எனக்கு அமிச்ச அந்த வீடியோவை நான் எடுத்துக்கிறேன். அவர் எனக்கு அமிச்ச ஸ்க்ரீன்ஷாட் இது தான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் வீடியோவை அனுப்பிச்சிருந்தார். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா $470 பெர் டே. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மட்டும் $471 வந்திருக்கு. அதுக்கு முதல் நான் பார்த்தீங்கன்னா வெறும் $25 தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த மாதமே அவருக்கு எனக்கு இந்த வீடியோ அமிச்சு வந்து பார்த்திங்கன்னா 4-5 நாளைக்கு மேலே ஆகுது. அந்த மாதமே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆகஸ்ட் மாதத்தோட ஏர்னிங் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதம் பார்த்திங்கன்னா அவர் எனக்கு அமிச்சப்போ வந்து 27-28 இந்த மாதிரி டயத்தில் தான் ப்ரோ அவர் எனக்கு அதாவது வீடியோ போட்டு லிங்க் அனுப்பிச்சிருந்தாரு அப்படின்னாரு. அப்போயே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு $959 இருந்துச்சு ப்ரோ. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் பார்த்திங்கன்னா $471 வந்திருக்கு. இது எப்படி ப்ரோ சாத்தியமா அப்படின்னா, கண்டிப்பாக சாத்தியம். அவர் என்கிட்ட கேட்டிருந்த கேள்வி நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் பேஜ் பாருங்கள் ப்ரோ, வெறும் 873 தான் இருக்குது, ஆனால் 149 கிளிக் இருக்குது அப்படின்ட்டு இருந்தார். அது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஎம் வந்திருக்கு. ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 539 இருக்குது. அது கீழே பாருங்கள் சிபிசி வந்து வெறும் 3 இது வந்து $3.16. இது சிடிஆர் பார்த்திங்க அப்படின்னா 17 இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கலாமான்னா 0% இருந்தாலும் சரி ஆட் லிமிட் விழுவும். இந்த ஏர்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆட் லிமிட் விழுகாது. ஏன் விழுகாது அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாமே நான் தெளிவாக அந்த வீடியோவிலே சொல்லிடுறேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா யூகே கண்ட்ரி வந்து டார்கெட் பண்ணியிருக்காரு. யூஎஸ் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஆர்டிக்கல் எழுதுனீங்க அப்படின்னா இது இல்லை ஏர்னிங்கு. இவருக்கு வந்து அது பார்த்திங்க அப்படின்னா $471 தான் ஒரு நாளைக்கு வந்திருக்கு. ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி நீங்கள் கண்டென்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு $1000 மேலே கூட ஏர்னிங் எடுக்கலாம். அது ஒரு நார்மலாக நீங்கள் $1000 மேலேயே எடுக்கலாம். அதுக்கு மேலே உங்களோட கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த கண்டென்ட் குவாலிட்டி இருக்கணும். ஃபஸ்ட் உங்களுக்கு ஆர்கானிக் டிராஃபிக் இருக்கணும். ஆர்கானிக் டிராஃபிக் இருக்குன்னா எஸ்இஓ கீவேர்ட்ஸு கண்டிப்பாக முக்கியம். எஸ்இஓ கீவேர்ட்ஸ்னால் எப்படி எடுக்கணும், ஃப்ரீயாகவே எப்படி ப்ரோ அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் கொடுத்துருக்கேன். என்னோடய டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு இந்த வீடியோக்கில் இருக்குது. டெலிகிராம் சேனலோட லிங்க்கு வீடியோக்கில் இருக்குது. குரூப்பில் கொடுக்க முடியாத ஒரு சில இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன். இந்த எஸ்இஓ கீவேர்டு ரிசர்ச் பண்ணிக்கிறதுக்கு குக்கீஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா புரியும். அவர் காமிச்சிருக்க ஏர்னிங் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உண்மையாக தான் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி மட்டுமே அவர் போஸ்ட் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மெத்தட்ஸ்லாம் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது என்னென்ன மெத்தடுங்கிறத நான் அந்த வீடியோ எண்டில் கூட சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கே $471. கண்டிப்பாக இது உங்களோட ஏர்னிங் செக்ஷனில் ஆட் ஆயிரும். யூஎஸ் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா இது சாத்தியம். நீங்கள் நம்ம என்ன தான் தோச்சன்னு சொல்லிட்டு இப்போ இன்னொருத்தர் இருக்க போஸ்ட்டே வந்து அப்படியே காப்பி பண்ணி இதில் போடுறது, இதில் காப்பி பண்ணி அதில் போடுறது, இப்படி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏர்னிங் எடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இவர் எந்த வெப்சைட்டில் வந்து அந்த ஏர்னிங் எடுத்தார் அப்படின்னு சொல்லி கூட அவரே சொல்லியிருந்தார். அந்தோட லிங்க்குமே எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து அவரோட வெப்சைட்டை பர்டிகுலராக அந்தோட டொமைன் நேம், அதாவது அவரோட வெப்சைட்டு அந்த நேம் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை உங்களுக்கு இதில் காமிக்கலை. அவர் எனக்கு அந்த வீடியோவும் அந்த வெப்சைட்டையும் அனுப்பிச்சிருந்தார். அந்த வெப்சைட்டை நான் விசிட் பண்ணி பார்த்தேன். அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அப்படின்னா அவ்வளோவா கண்டென்ட்லாம் குவாலிட்டி இல்லை. அது எப்படி ஒரு ஏர்னிங் எடுத்தார் அப்படிங்கிறத வந்து ஒரு சில மெத்தடை தான் யூஸ் பண்ணி எடுத்திருக்காரு. அந்த மெத்தட் நம்ம அடுத்தபடி பார்க்கலாம். அந்த கண்டென்ட்டை பற்றி இப்போ நான் வந்துடுவோம். அந்த கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க கண்டென்ட்டு இல்லை. அது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். இப்போ நான் எஸ்இஓ கீவேர்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்இஓ டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. $100 நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே $300. இப்போ என்னால் $300 கொடுத்து வாங்க முடியும். பட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பிகினர் வந்து $300 கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி மாதம் வாங்க முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு உள்ளவங்க நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் டெலிகிராம் குரூப்லேயுமே
எஸ்இஓ கீவேர்டு ரிசர்ச் அந்த ஒரு குக்கீஸே வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் குரூப்லையும் செக் பண்ணி பாருங்கள். குரூப்பில் கொடுக்க முடியாத ஒரு சில இதை வந்து சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்கள், குரூப்லேயுமே இருங்க. உங்களுக்கு இன்னமும் நிறையா இன்னும் உங்களுக்கு ஐடியாஸ், உங்களுக்கு ஒரு மேபி எவ்வளோ நிறையா டவுட் இதெல்லாம் வந்து நம்ம குரூப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ அந்த இயர்னிங்க்கு வந்துடுவோம். இவர் வந்து பார்த்திங்க அவரோட வெப்சைட் நான் விசிட் பண்ணி பார்த்ததில் அந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர்னிங் எடுக்க முடியாது. இது முழுக்க அவர் எப்படி எடுத்திருந்தார் அப்படின்னா ஒரு சில மெத்தடை யூஸ் பண்ணி தான் அவர் எடுத்திருந்தார். அந்த மெத்தடுமே நம்ம வந்து ஏன் நம்மளை தூரம் ஆணித்தனமாக அடித்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு யூஸ் பண்ண வெப்சைட்டில் அந்தோட ப்ராப்பராக கீவேர்டு ரிசர்ச் பண்ணி அவர் கீவேர்ட்ஸ்லாம் பண்ணி நம்ம அவர் ஆர்டிக்கல்லாம் எழுதலை. அவர் முழுக்க அவரோட வெப்சைட்டு பூராமே பார்த்திங்கன்னா வெறும் எஸ்இஓ அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது, போஸ்ட் இல்லை. இப்போ ஒரு ஹவ் டு மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு நம்ம ஒரு சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹவ் டு மேக் மணி ஆன்லைன் சொல்லி அவர் சர்ச் பண்ணிக்குவார்னு நினைக்கிறேன். அதில் வர்ற ரிசல்ட்டு பூரா எடுத்து அப்படியே காப்பி பண்ணி வெப்சைட்டில் போட்டுடுறாரு. அந்த கீவேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நான் விசிட் பண்ணி பார்த்தேன், வேறு கண்டென்ட் எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் இதை விட அதிகமாக சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி ஒரு போஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா யூஎஸ் கண்ட்ரி டார்கெட்டு என்னென்ன கண்ட்ரிக்கெலாம் வந்து அதிகம் சிபிசி கிடைக்கும் அப்படின்னு முதல்ல ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு மோட்டோ விலாக், அதாவது காரு, டூ வீலர் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜாக என்ன வருது அப்படின்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்களே வேறு ஒரு சைட்டில் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு அதிகப்படியாக ஏர்னிங் எடுக்குன்னா யூஎஸ் கண்ட்ரியை தான் டார்கெட் பண்ணணும். இப்போ யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் ஒரு காரோ இன்சூரன்ஸோ ஏதோ ஒரு போஸ்ட்டு, அதாவது காரு, டூ வீலராக இருக்கலாம், சம்திங் வேறு ஏதாவது மோட்டாராக இருக்கலாம், எதோ சம்மந்தமாக இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது இந்த மொபைலு, டெக் நியூஸு இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சிபிசி ரொம்ப கம்மி தாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதிகம் சிபிசி தர்றது $100 $150 தர்றதுனா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அதிகம் இந்த கார் லான்ச்சு, அடுத்து அறிமுகம் போகிற கார் என்ன, அடுத்து டூ வீலரு இந்த மாதிரி இது பண்ணுங்கள். அடுத்து இன்சூரன்ஸுக்கெலாம் நல்ல சிபிசி தருங்க. கண்டிப்பாக ஒரு $70 $80 தரும் ஒரு கிளிக்கு பர் டே. உங்களுக்கு ஒரு 100 கிளிக் வருதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக இதுவே உங்களுக்கு எவ்வளோ டாலர் நீங்கள் கணக்கு பண்ணிங்க, $70னா $100 கணக்கு பண்ணிங்க. இந்த மாதிரி வந்து பார்த்துங்க கிட்டத்தட்ட $7 அதே வந்துடும். ஒரு நாள்லேயே இவ்வளோ வந்துடும். வரக்கு வாய்ப்பாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதிகம் நம்ம அந்த போஸ்ட்டோட குவாலிட்டி இருக்குது, கீவேர்ட்ஸ் ரிசர்ச் இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா பர் டே உங்களுக்கு வந்து ஒரு 1000 விசிட்டர் 1500 விசிட்டர் வந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும். உங்களோட வந்தானே ஒருத்தர் கிளிக் பண்ணால் அப்படின்னோடனே $70 $80 கிடைக்காது. இதேமே நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அப்புறம் நீங்கள் கமெண்டில் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதுனால ஏன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ப்ராப்பராக அந்த போஸ்ட் வந்து அந்த கீவேர்டுக்கு செட் ஆகணும். கீவேர்டு டூல் எல்லோரும் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீவேர்டை போட்டுட்டீங்க அப்படின்னா போஸ்ட்டில் அது சம்மந்தமாக இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக அந்த கீவேர்டுக்கும் அந்த போஸ்ட்டுக்கும் சேமாக இருக்கணும். ஏன் நான் அது சொல்கிறேன் அப்படின்னா நானும் ஒரு சில வெப்சைட்லாம் விசிட் பண்ணி பார்ப்பேன். அந்த போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்க கீவேர்ட்ஸ் வேறையாக இருக்கும், ஆனால் இங்கே எழுதியிருக்க போஸ்ட் வேறையாக இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சிபிசி ரொம்ப மாறுபடும். அந்த கண்டென்ட்டு குவாலிட்டி, அதாவது வந்து கூகுள் எப்படி அனலைஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பாட்டு தான் ஃபுல் அண்ட் அதை ஸ்கேன் பண்ணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு வச்சுங்களேன், கூகுள் ட்ரான்ஸ்லேட் எடுத்துங்களேன். இப்போ கூகுளில் அந்த ட்ரான்ஸ்லேட் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா நான் அதை வந்து அந்த ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணிட்டேன்னா கூகுள் அந்த இதை கொடுத்து கேமரா ஆப்ஷனை கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை ஓப்பன் பண்ணி கேமரா ஆன் பண்ணி அந்த ஒரு எனக்கு தெரியாத இங்கிலீஷ் பக்கத்தில் வச்சேன்னு வச்சுங்களேன், அது அப்படியே தமிழாக மாறும். அந்த மாதிரி ஸ்கேன் தான் பண்ணும். நம்மளோட கண்டென்ட்டை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணோம். அந்த கண்டென்ட் எங்கேருந்து எடுத்துருந்துருக்காங்க, அந்த இமேஜ் எங்கேருந்து எடுத்துருந்துருக்காங்க, இது எல்லாமே அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பர்டிகுலராக வந்து இப்போ எல்லாமே நீங்கள் ஓனாக எழுதியிருந்தீங்க, ஓனாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஹை சிபிசி கிடைக்கும். நீங்கள் இன்னொரு சைட்லேருந்து எடுத்து சுட்டு தான் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கூகுள் கண்டுபிடிச்சி விடும். அப்படி நீங்கள் இமேஜ் எதை எடுத்தாலும் சுட்டாலும் அதில் ஒரு சில இதெல்லாம் மாடிஃபை பண்ணணும். அதெல்லாம் எப்படின்னு நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் அங்கே தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நான் இல்லை யார் தெரிஞ்சாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ அந்த ஏர்னிங்க்கு நம்ம வந்துடுவோம். அந்த ஏர்னிங் அவர் எப்படி எடுத்துருந்தார் அப்படின்னா ஏர்னிங் எடுக்கிறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குதுங்க. யூஎஸ் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி எழுதலாம். கண்ட்ரி டார்கெட் பண்ணி எழுதினாலும் எனக்கு ஏர்னிங் வரல ப்ரோ அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா என்ன ப்ரைவேட்டில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்ஸ் ஒன்று சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏர்னிங் ஹோட்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு $20,000 மதிப்பு உள்ளது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அதில் 3/4 4/4 தான் சேல் பண்ணுறோம்.
உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏர்னிங் வரல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வெறும் 5000 ரூபாய் தான். ஆனால் நீங்கள் ஏர்னிங் எடுக்க போகிறது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா $400 $500 எடுப்பீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர் டே நீங்கள் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து தான் உங்களை ஏர்னிங் எடுக்க முடியும். ஒரு நாளைக்கு $200 $300. நீங்கள் உடனே இந்த கோர்ஸை வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு $70 $80 எடுப்பீங்க. அதுக்கு முழுக்க நான் கேரண்டி. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவர் அனுப்புகிற வீடியோவுக்கும் நான் உங்களுக்கு பதில் கொடுத்துருப்பேன். பட் என்னோடய கருத்துக்களும் நிறையா சொல்லியிருக்கேன். இதை பற்றின உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க கண்டிப்பாக.